கடன் அடையணும், பணம் பெருகணும், மகாலட்சுமி தாயோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை நாளில் பூஜை அறையில் ஒரே ஒரு பொருளை வாங்கி வைங்க. கட்டாயமாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், வருமானம் ரெட்டிப்பாகும். அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரவசியம் உண்டாகி மகாலட்சுமி தாயோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருள் என்ன, அதை எப்படி வைக்கணும், இதெல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளைய தினம் அக்ஷய திருதை. அக்ஷயம் அப்படின்னாலே பெருகிறது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இந்த நாளில் எது பண்ணாலும் அது கட்டாயமாக பெருகும். ஸோ அதனால தான் தங்கம் மோஸ்ட்லி வாங்குவாங்க. தங்கம் வாங்கணும், நம்ம கிட்ட தங்க நகை சேரும் அப்படின்றதுனால தங்க நகை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா எல்லாராலையும் தங்க நகை வாங்க முடியாது. ஆனால் தங்க நகையை வாங்குறதுக்கு ஈடாக நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குறதுனால அந்த யோகம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். நம்ம தங்கம் வாங்கினா எப்படி யோகம் கிடைக்குது, அதே மாதிரி தான் மற்ற பொருட்களையும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். அதோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எண்டில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு பூ முக்கியமாக வைக்க சொல்லியிருக்கேன். பணம் வைக்கும் இடத்துல வச்சிங்கன்னா பணம் கட்டாயமாக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிலைவாசலில் ஒரு தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். நாளைய தினம் முக்கியமாக ஒரு பொருள் வாங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர்னு சொல்லக்கூடிய இந்த பயிர் வகை தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த மொச்சை நம்ம ஏன் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள், சுக்கிர பகவானுக்கு ஒரு உரிய நாள். ஸோ நமக்கு பண தேவைகள் இருக்குது, நகைகள் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு கட்டாயமாக பண தேவை அப்படின்றது இருக்குது. ஸோ கடன் அடையணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பண தேவை இருக்குது. இந்த பணம் நம்மக்கிட்ட சேர ஆரம்பிக்கணும், நகைகள் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக சுக்கிர வசியம் இருக்கணும், மகாலட்சுமி தாயாரோட வசியம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த இரண்டு பேரும் நமக்கு உதவி செய்யணும், நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்குரிய ஒரு தானியம் தான் வைக்கணும். ஸோ மொச்சை அப்படின்றது அவங்களுக்குரிய தானியம் தான். இந்த மொச்சை பயிர் முடிஞ்சவங்க சுக்கிர ஓரையில் வாங்குங்க. காலை 6 to 7, அப்படி இல்லைன்னா மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் வாங்குங்க. அப்படி முடியாதவங்க ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வாங்குங்க. இந்த மொச்சை பயிரை வாங்கிட்டு பூஜையில் வைங்க. நிறைய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரே ஒரு கைப்பிடி அளவு வச்சாலும் போதும். வாங்குறத நிறைய வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கொஞ்சமாக ஒரு 15 கிராம், 5 கிராம், 10 கிராம் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்குமே தனித்தனியாக லூஸ்லேயும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைத்துக்கோங்க. இந்த தானியங்கள் மோஸ்ட்லி நிறைய கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான தானியம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மொச்சை பயிர் வைங்க. வச்சுட்டு மனதார உங்களுடைய கடன் தீரணும், பண பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு அதை மனதார வேண்டிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் வேண்டிட்டு இந்த மொச்சை பயிரை அப்படியே நீங்கள் போய் சமையல் அறையில் வச்சிடலாம். அப்படி இல்லை, அதே மாதிரி நான் ஆல்ரெடி பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு சின்ன கப்பில் மொச்சை பயிர் எப்பொழுதுமே போட்டு பூஜை அறையில் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது தனவசியம் ஏற்படும் உங்களுக்கு. அதே மாதிரி சுக்கிரவசியம் உண்டாகி உங்களுக்கு பண இருப்பு அப்படின்றது உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மொச்சை பயிர் அப்படியே நீங்கள் இரவு முழுவதும், ஸோ நாளைய தினம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும், அதற்கப்புறமா எடுத்து மரத்துக்கு அடியில் பறவைகளுக்கும் நீங்கள் தானமாக போடலாம். ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு பவுலில் எப்பொழுதுமே மொச்சை பயிர் பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜையில் நம்ம சுக்கிரவசியம் உண்டாகணும் அப்படின்னா இந்த மொச்சை பயிர் அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 மாதம் இல்லை எப்போ வண்டு வரா மாதிரி இருக்கோ அந்த டைமில் அதை எடுத்து மரத்துக்கு அடியிலையோ இல்லை மண்பாங்கான இடத்துலையோ போட்டுட்டு மறுபடியும் ஒரு பவுலில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் சுக்கிரவசியம் உண்டாகணும், மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மொச்சை பயிர் வாங்கணும், அதே மாதிரி கல்லுப்பு வாங்கணும். ஸோ இந்த 2 பொருளுமே நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வத்தை பல மடங்கு நமக்கு சேர்க்கறதுக்கு உதவி செய்யும். ஸோ நமக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் சரி நம்மக்கிட்ட பணம் சேர ஆரம்பிக்குது, கடன் பிரச்சனையில இருக்குது, பணம் போதுமான அளவு இல்லை அப்படின்றவங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன், கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கல்லுப்பு நம்ம எப்படி வாரம் வாரம் வாங்குறோமோ அதே மாதிரி தான் மொச்சை பெரும் வாங்கணும். ஸோ இந்த 2 பொருளை ஏதாச்சும் ஒன்றும் வாங்கலாம், இல்லை 2 பொருளும் முடிஞ்சவங்க 2 பொருளும் வாங்கலாம். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி அன்று நீங்கள் இந்த மொச்சை பயிர் வாங்குறது மட்டும் இல்லை, மங்களகரமான பொருட்கள் எது வேணால் வாங்கலாம். குண்டு மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம், அதே மாதிரி தானியங்கள் வாங்கலாம், அரிசி வகைகள் எது வேணால் வாங்க ஆரம்பிக்கலாம். குறிப்பாக காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மசாலா சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க, நாளைய தினம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி கசப்பான காய் எதுவுமே நீங்கள் சமைக்காதீங்க, சுண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சமைக்காதீங்க. கோவக்காய் இது எல்லாமே வெள்ளிக்கிழமையில சமைக்கக்கூடாது. மோஸ்ட்லி யாரும் வெள்ளிக்கிழமையில அந்த அளவுக்கு அசைவம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த அக்ஷய திருதி அன்று நம்ம வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அசைவம் சாப்பிட்றது செய்கிறது நீங்கள் தவிர்த்துடுங்க.
அதே மாதிரி தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த மொச்சை பயிறு, கல்லுப்பு இது எல்லாம் வாங்குனாவே போதும். உங்களுக்கு தங்கம் வாங்குன அந்த யோகம் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அருளும் கிடைக்கும், சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும். ஏன்னா நாளை தினம் பார்த்தீங்கன்னா, இந்த புத பகவானும், சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்காங்க. குறிப்பா ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள தவறாம இந்த ஒரு விஷயம் நீங்க செய்றதுனாலயே உங்களுக்கு கட்டாயமா பண வசியம் ஏற்படும். இந்த வருமானம் அதிகரிக்கணும், தொழில் நமக்கு நல்ல லாபமா இருக்கணும், வீட்ல நல்ல ஒரு பணவரவு இருக்கணும், நகைகள் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சாவே போதும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இத மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருந்துட்டு எல்லாமே தானா நடக்கும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உழைப்பையும் கட்டாயமா போடணும். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த இடத்துல 100% 200% கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த அக்ஷய திருதி நாள்ல கடன் வாங்கி நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பவுமே செய்யாதீங்க. குறிப்பா அக்ஷய திருதி நாளன்று கடன் வாங்கவே கூடாது. கடன் நம்ம வாங்கணும்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குற சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படும். முடிஞ்சவங்க கடன் அடைக்கலாம். ஆனா வட்டி கட்டக்கூடாது. வட்டி கட்டுறது இன்னும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அசல் நீங்க தொகை திருப்பி தரலாமே தவிர்த்து கடன் வாங்குறதோ, கடனை இந்த நாள்ல குறிப்பா நீங்க கடன் வாங்கி நகைகள் ஒரு சிலர் வாங்குவாங்க. கிரெடிட் கார்ட்ல நகைகள் வாங்குவாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு கடன் தான். ஸோ நம்ம இப்ப அப்புறமா கட்டிக்கலாம். இப்ப நம்ம இத ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு வகையான கடன் தான். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ல நகைகள் வாங்குறது இது எல்லாமே தவிர்த்துடுங்க. இந்த நாள்ல குறிப்பா கடன் வாங்காம எதுவுமே நீங்க செய்யுங்க. இந்த நகைகள் மாத்துறது, பழைய நகைய நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நகைகள் வாங்குறேன்னு சொல்றத நீங்க தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நகைகள் அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் தான். ஸோ அந்த மகாலட்சுமிய நம்ம பழைய நகைகள குடுத்துட்டு வாங்குறதும் தவறு தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம காசு குடுத்து கையில இருக்க காசு குடுத்து நம்ம நகைகள் வாங்கலாம் தவிர்த்து கடன்ல எந்த ஒரு நகைகளும் வாங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் நம்ம இந்த நாள்ல கடன் வாங்கி நகை வாங்கிடலாம். நகை வாங்கிட்டு நம்ம கிட்ட எப்பவுமே நகை சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த கடன்ல மாட்டி முழிச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாளை தினம் கட்டாயமா தவிர்த்துடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் கட்டாயம் நீங்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் நகைகள் வாங்கணும், வாங்க முடியல இது எல்லாமே தாண்டி உங்களால எது முடியுமோ அதை இந்த நாள்ல செய்யுங்க. அது கட்டாயமா ரெட்டிப்பாகும். நீங்க நல்ல விஷயங்கள சிந்திங்க, நல்லதை செய்யுங்க. அது எல்லாமே ரெட்டிப்பாகும். நான் சொல்லியிருக்கக்கூடிய எளிய பொருட்கள் இருக்கு, மங்களகரமான பொருட்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க வாங்கி வீட்ல நல்ல மனதார சுவாமி கும்பிட்டாலே போதும். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த அக்ஷய கட்டாயமா நீங்க நகைகள் வாங்க முடியாதவங்க கூட நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப எளிய பொருட்கள் தான். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களால தானம் செய்ய முடியும்னா இந்த நாள்ல நீங்க தானம் செய்ய ஆரம்பிக்கலாம். யாராச்சும் உணவு வாங்கி கொடுக்கலாம், யாருக்காவது தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், பறவைகளுக்கு தானம் வைக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செய்ய செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பண பிரச்சனைகளை மட்டும் இல்ல, அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் சீக்கிரமாவே தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மொச்சை பயிறு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க தொடர்ந்து வாங்கி பாருங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பண சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தாயார் அருளும் சுக்கிரவசியமும் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த மொச்சை பயிறு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. 108 பொருட்களை மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதில் ஒரு சில பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கல்லுப்பு, மொச்சை பயிறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.